Hi everyone, welcome you back. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். 1991 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதற்கு நேம் தான் எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம நல்லா படிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதில் இருந்து சில ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகமான அளவு நம்ம நாட்டில் தொழில் பண்ணுவாங்க. இதனால நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் என்ன பண்ணாங்க, இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாச்சு, நம்ம நாட்டுக்கு தொழில் பண்ண வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர்லையும் நிறைய மிகப்பெரிய வாஸ்ட் சேஞ்ச் ஏற்பட்டது அப்படிங்கிறதாவும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நியூவாக சில ஸ்ட்ரக்சர்ஸை ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே வேறு மாதிரி மாற்றுற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டது டியூ டு தி லிபரலைசேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இது நமக்கு ஒரு 2 மார்க். ஸோ 2 மார்க்கில் கேட்கும்போது இந்த பாயிண்டில் இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எழுதிக்கிறீங்க. சரியா? சரி, இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம என்எஸ்எம்எஸ், அதாவது நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த என்எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத அட்வொகேட் பண்ணுறதுக்காக, உருவாக்குறதுக்காக என்ன பண்ண, ஒரு ஹை பவர்டு கொண்ட ஒரு குரூப்பை ஸ்ரீ மனோகர் ஜே பெர்வானி, ஸ்ரீ எம்ஜே பெர்வானி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த நபரின் தலைமையில் என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எம்ஜே பெர்வானி, மனோகர் ஜே பெர்வானி அப்படிங்கிறவர் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், யூடிஐ. ஸோ இந்த யூடிஐனுடைய முன்னாள் சேர்மன் தான் இந்த மனோகர் ஜே பெர்வானி. இவர் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சேர்மனாக சர்வீஸ் வழங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், இவர் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கில் என்ன பண்ண, என்ஹெச்பி அப்படிங்கிற அந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கில் சேர்மனாகவும் இருந்தார். ஸோ இவரை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு கமிட்டிக்கு தலைவராக போட்டு, இந்த கமிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தோம்னா, பெர்வானி கமிட்டி அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிட்டியை ஒரு ஹை பவர்டு குரூப் கொண்டு, ஹை பவர்டு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அடங்கினது, அந்த துறையில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபுல்லாகவே போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருடைய தலைமையில்? மிஸ்டர் எம்ஜே, அதாவது ஸ்ரீ எம்ஜே பெர்வானி அப்படிங்கிறவருடைய தலைமையில். ஸோ இந்த ஒரு குழு தான், இந்த ஒரு கமிட்டி தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டை இந்தியாவில் என்ன பண்ணலாம், நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எது கம்ப்ரைஸ் ஆனதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், என்எஸ்சி இருக்குல்ல. ஸோ இந்த என்எஸ்சி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஹெச்சிஐஎல், ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுவும் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். தென் நேஷ்னல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், இதையும் பார்த்துருந்தோம். தென் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது நம்ம புதுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், இதையும் முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இந்த 5 நிறுவனங்களில் நம்ம 4 நிறுவனங்களை முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு அதுக்கான லிங்கை கொடுக்குறேன், அந்த வீடியோவில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா நமக்கு தெரியும். இதுதான் இந்தியாவில், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இது நவம்பர் 1992 என்ன பண்ணாங்க, இன்கார்பரேட் பண்ணாங்க. இதுதான் இந்தியாவிலேயே என்ன பண்ணுறது, ஒரு ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டத்தை கொண்டு வந்த முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்க்ரீன் பேஸ்டு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் ட்ரேட் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோன் த்ரூ தி இன்டர்நெட் வி கேன் ஏபிள் டு ட்ரேட் த செக்யூரிட்டிஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்தது இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம், ஆர்டர் ட்ரிவன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறதாகவும் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஒரு சிஸ்டத்துக்கு, அதாவது ஸ்க்ரீன் பேஸ்டு ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்போ நம்ம ட்ரேடிங் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நடக்குதான், த்ரூ தி சேட்டலைட். ஸோ சேட்டலைட் மூலமாகத்தான் என்ன ஆகுது, இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நம்ம கண்ட்ரி ஃபுல்லாகவே நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம ஒரு நாட்டில் நம்ம ஒரு மூலையில் இருக்கோம்,
நம்ம இந்தியன் மேப்பில் வந்து நம்ம ஒரு மூலையில் ஒரு குட்டிக்கோண்டு இடத்துல நம்ம இருப்போம், அப்படித்தானே? ஸோ இந்த இடத்துல இருந்து கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸை நம்ம என்ன பண்ண முடியுது, வாங்க முடியுது அப்படின்னு சொன்னால் சேட்டலைட்டோடைய உதவி தானே. ஏன்னா இது நம்ம இன்டர்நெட் மூலமாக நடக்கக்கூடிய ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால இது கட்டாயம் சேட்டலைட்டோடைய உதவி இல்லாமல் நடக்காது. அதனால தான் இதை சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியா முழுக்க வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுறதா இது இருக்குது. ஸோ த்ரூ தி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் members order for buying and selling with a prescribed price or matched by central computer with each other and instantly communicate to the trading member. So என்ன பண்ண முடியுது, அந்த ட்ரேடர்ஸ் ஃபுல்லாகவே யாருக்கும் அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ண முடியுது, அவங்க அந்த செக்யூரிட்டிஸை வாங்கவும் முடியுது, விற்கவும் முடியுது. இப்போ நான் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறேன், அதாவது அஸ் அ பையராக நான் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, செல்லர் வந்து ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க சிஸ்டத்தில் சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த ஷேர் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 90 ரூபாய்க்கு இது பண்ணும்போது அதுங்க மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு வந்து மேட்ச் ஆகுதோ அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறது உடனடியாக அவங்கள கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இதை 2 செக்மெண்ட்டாக பண்ணுது. ஒன்று என்னன்னு சொன்னால் டெப்ட் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, கடன். இன்னொன்று கேபிட்டல் செக்மெண்ட். ஒன்று கடனை வழங்குறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. கடன் அப்படின்னு சொன்னால் என்னது, டிபெஞ்சர், பாண்ட். ஓகேவா, டிபெஞ்சர், பாண்ட் இது மூலமாக டெப்ட் செக்மெண்ட்டாகவும் பண்ணுறாங்க. இன்னொன்று கேபிட்டல் செக்மெண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அந்த மாதிரி இஷ்யூ பண்ணியும் இவங்களுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இட் ஹேஸ் users in transparent, screen-based and user-friendly trading of global standard. It has assured அப்படின்னு சொன்னால் அறிமுகப்படுத்துறது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா, இந்த assured in transparent, assured அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு ஸ்க்ரீன் பேஸ்டு சிஸ்டமாகவும் இவங்க செயல்படுறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இட் ஹேஸ் revolutionized stock trading in India. இது வந்து ஒரு புரட்சிகரமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது ஸ்டாக் ட்ரேடிங் நடக்கக்கூடிய இடமாக இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் என்எஸ்சியை பற்றி எழுதக்கூடியது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம SHCR, இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம், அதற்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, then Securities Trading Corporation of India Limited. Securities Trading Corporation of India Limited, STCI. இந்த STCI வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, செட்டப் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் 1994. So கவனிம், the Reserve Bank of India set up Securities Trading Corporation of India Limited in May 1994 under the provision of Indian Companies Act 1956. So Indian Companies Act 1956 படி இந்த STCI என்ன பண்ணாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் உருவாக்கி 1994 வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க, ஜாயின்ட்லி வித் த பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் ஆல் இந்தியா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு கூட சேர்ந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு டைப் வச்சுட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த STCI வந்து 1994 வந்து என்ன பண்ணாங்க, இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது establishing the corporation was to foster the development of an active secondary market for the government securities. எதற்காக இது பண்ணாங்க, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் அண்ட் பாண்ட் இஷ்யூட் பை தி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்களா அந்த பிஸ்னஸ் யூனிட், ஸோ அவங்களும் கவர்மெண்ட் செக்டாரும் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸை, பாண்ட்ஸை வந்து விற்று கொடுக்கக்கூடிய ஒரு செகண்டரி மார்க்கெட்டாக இந்த STCI வந்து என்னது விளங்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அண்ட் இதனுடைய ஆத்தரைஸ்டு அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல்னு பார்க்கும்போது 500 crores. இதில் வந்து 50.18% வந்து RBI வந்து வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு 50%க்கு மேலே யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து அதனுடைய ரியல் ஓனர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா, அதனால தான் RBI என்ன பண்ணிட்டாங்க, 50.18% வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ரிமைனிங்கை வந்து என்ன பண்ணாங்க, இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் கிட்டையும் ஆல் இண்டியா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்டையும் வந்து மணியை வந்து கலெக்ட் பண்ணி இந்த STCI வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னோம்னா 1997 வந்து இதை டைவஸ்டட் பார்ட் ஆஃப் இட்ஸ் ஈக்விட்டி இன் எஸ்டிசிஐ இன் ஃபேவர் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த ஆர்பிஐனுடைய அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க, மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறதாவும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்டிசிஐ. ஸோ மற்றதற்கான லிங்க் உங்களுக்கு இந்த இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஐகான்லேயும் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி எஸ்ஹெச்சிஐஎல், என்எஸ்டிஎஸ், என்எஸ்டிஎல் இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.